நம்ம எல்லாருமே இப்போ வந்து சாப்பிட போகணும் அப்படின்னா வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரேட்டிங் நல்லா இருக்குது, எங்கே வந்து மெனு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் கிளம்புவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பாம்பே வெல்வெட் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஒரு அப்ஸ்கேல் ரெஸ்டாரண்ட். உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தோம்னா அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து பனீர் டிக்கா, அது போக வந்து பாலக் சாட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறமா மெயின் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் லகூரி, மட்டன் கீ ரோஸ்ட், அண்ட் நம்மளை ரொம்ப ரொம்ப டெம்ப் பண்ணுது அப்படின்னா வந்து ஜாக் ஃப்ரூட் மசாலா தான். அப்புறமா மட்டன் பிரியாணி நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். நம்மளோட ஆர்டர் எல்லாமே வந்துருச்சு. நம்ம சாப்பிட ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு வாய் சாப்பிடும்போது வந்து நல்லா இருந்தது, ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சிக்கன் பீசஸ் பார்த்தா ரொம்ப சால்ட்டியாக இருந்தது. அண்ட் மட்டனில் பார்த்தோம்னா மட்டனுமே சால்ட்டியாக இருந்தது. ரெண்டுலேயுமே மசாலா ரொம்ப ரொம்ப சால்ட்டியாக இருந்தது. ஸோ நம்ம உங்ககிட்ட சொன்னதுனால திருப்பி நமக்கு மாற்றி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததும் பார்த்தோம்னா வந்து சிக்கன் பீசஸில் வந்து அவ்வளோவா சால்ட் இல்லை, பட் ஸ்டில் வந்து அந்த மசாலாலாம் வந்து சால்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து மட்டன்லேயும் பார்த்தோம்னா வந்து சால்ட்டியாகவே தான் இருந்தது. சிக்கன், மட்டன், வெஜ் இவ்வளோ ஐட்டம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த ஐட்டம் வந்து டேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி தான் வந்து டேஸ்ட் பண்ணேன். டிசர்ட்க்கு வந்து குல்ஃபி ஜாங்கிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாளைக்கு மத்தியானம் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சு. ஸோ நம்ம வீட்டில் நெக்ஸ்ட் டே மதியானம் சாப்பிடும்போது பார்த்தோன்னா நம்மளோட சாப்பாட்டில் வந்து ஒரு அதை ஜெர்மன் ரோச்சஸ் இருக்கு இல்லையா, அது செத்து கிடந்தது. அதை பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா இது, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது நமக்கு ஒன்றுமே தெரியலையே. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து கொஞ்சம் டிம் லைட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ரோச்சஸ்லாம் எதுவும் இருந்தால் வந்து தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி லைட்ஸ் வச்சுருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் சேஃப்டிக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சாப்பாட்டில் ரோச்சஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு தேர்ஸ்டே சாப்பிட்டோம் அண்ட் ஃப்ரைடே பார்த்துட்டு கால் பண்ணி சொன்னோம். அவங்க வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டேவே நமக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணோம், அங்கே வந்து ரோச்சஸ் வந்து இருக்குது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ரோச்சஸ் நம்ம கண்ணில் தெரியுது அப்படின்னா 20 வந்து தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டீப் கிளீனிங், பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களாமா.